இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு முன்பாக வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா ப்ரீ பிளான் பண்ணி திட்டம் போட்டு மக்கள் மீது முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை இருப்பதை போல சினிமாவில் நடித்ததை போல நிஜ வாழ்க்கையிலும் நடித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பாருங்க இந்த காணொளி ஆதாரபூர்வமாக நிரூபிக்க போகிறது. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர்: இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள், நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். முதல்வர் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணணும். நாங்கள் சொல்லலுங்க, நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம்? ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது சஸ்பெண்ட். எவ்வளவு பெரிய நடவடிக்கை! அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். ரெண்டாவது, குறைந்தபட்ச மனசாட்சின்னு உங்களுக்கு ஒன்று இருந்ததுன்னா தார்மீக உணர்வோடு உங்க முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேலையை விட்டு வெளியே போங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்கள். மூணாவது, வலிப்பு. எப்ப பார்த்தாலும் வலிப்பு வந்துடுச்சு. காவல்துறையா வலிப்புத்துறையா? ஏன்னா வலிப்பு என்ன மாநில நோயா? இது காவல்துறையா இல்ல வலிப்புத்துறையா? நாலாவது, வரலாற்றில் இது ஒரு கருப்பு பக்கம், இருண்ட காலம். தந்தை பெரியார் உங்களுக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா? தந்தை பெரியார் உங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாரா? இது வரலாற்றின் மிகப்பெரிய கருப்பு பக்கம், இருட்டு காலம், இருண்ட காலம். அஞ்சாவது, கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா, மனசாட்சி இருக்கிறவங்க யாராவது மிச்ச மீதி ஊருக்குள்ள இருந்தீங்கன்னா, கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள மிச்சம் இருக்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க சொல்லுங்க, இது நியாயமா? நம்ம வீட்டு பசங்களுக்கு இப்படி பண்ணுவோமா? ஆறாவது, பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு சிஎம்க்கு இருக்கு. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. ஏழாவது, மற்றும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறோம், தார்மீக அடிப்படையில் கொஞ்சமாவது அறம் மிச்சம் இருந்தா முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க. தயவு செய்து தார்மீக அடிப்படையில் கொஞ்சமாவது அறம் மிச்சம் இருந்தா இந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க. இதற்கு முந்தைய ஆட்சியாளரை பார்த்து கேட்கப்பட்ட கேள்விகள் இவை அனைத்தும். சுத்தி எங்க வந்தாலும் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க, முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, அறம் இருக்கா அப்படின்னு முதல்வரை பார்த்து அன்றைக்கு நீங்க கேட்டது ஞாபகம் இருக்குங்களா? மறந்து போயிருப்பாங்க. எவ்வளவோ பண்ணாங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ஆரம்பத்திலேயே இந்த காணொலியை ஞாபகப்படுத்தணும். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு முதல்வர் ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறை மூலமாக இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு முழு பொறுப்பு முதல்வர் ஏற்க வேண்டும். பொறுப்பு ஏற்ற கையோடு முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்போ இந்த சம்பவத்துக்கு யார் ராஜினாமா பண்ணுவாங்க? படத்தில் நம்ம பார்க்கிற இந்த நபரின் பெயர் சபரிவர்மன். கடந்த 9ஆம் தேதி அன்று காவல்துறையால் இந்த நபர் கைது செய்யப்படுகிறார். எதுக்காக கைது செய்கிறாங்க? கன்னியாகுமரி நாகர்கோவில் தாமரைக்குளம் அருகே கடந்த 9ஆம் தேதி அன்று 200 கிராம் குட்கா, தடை செய்யப்பட்ட குட்கா பொருளை விற்பனை செய்த காரணத்திற்காக இந்த நபர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட இந்த சபரிவர்மன் கையில் இருந்த குட்காவோட அளவு 200 கிராம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இந்த 200 கிராம் என்கின்ற அளவை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி தேவைப்படும். கைது செய்யப்பட்ட இந்த சபரிவர்மன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். நாகர்கோவில் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சபரிவர்மன் திடீரென்று நேற்றைய தினம் இறந்துடுறாரு. எப்படி இவர் இறந்தார்னு கேட்கும்போது தான் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதாக சிறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனோம் காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அவர் வரும் வழியில் இருந்து விட்டதாக சபரிவர்மனை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்ததாக சிறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. சிறையில் இருந்த விசாரணை கைதியான சபரிவர்மனுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது, அதனால் இறந்துட்டார்னு சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது. சபரிவர்மனோட உறவினர்கள் சொல்வது அவர் நல்லா தான் இருந்தார், வேணும்னா இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி வீடியோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் நல்ல ஆரோக்கியமாகத்தான் சிறையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டார். திடீரென்று அவருக்கு எப்படி உடல்நல குறைவு ஏற்பட்டது? சரி, சிறையில் இருந்த சபரிவர்மனுக்கு திடீரென்று உடல்நல குறைவு ஏற்பட்டது. அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணோம், முடியாமல் போயிடுச்சு, அவர் இறந்துட்டார்னு சிறை அதிகாரிகள் சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எதற்காக சபரிவர்மனோட உறவினர்களுக்கு கூட தெரியப்படுத்தாமல் அவர் அனாதை என்று சொல்லி அவரது உடலை மார்ச்சுவரிக்கு அனுப்புனீங்கன்ட்டு நாங்கள் கேட்கலங்க, சபரிவர்மனின் சகோதரி கேட்கறாங்க. கொண்டு போனேன், எனக்கு பார்க்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா திரும்பி டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்ல போய் கேளுங்க, போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்க வந்து கேட்டானா ஆறு இல்ல அனாதைன்னு கையெழுத்து போட்டாச்சு, நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு, 10 மணிக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நல்லா இருந்தாரு, சோதனை எல்லாம் செய்து முடித்த பிறகுதான் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லி அவரை சிறையில் அடைச்சிங்க. அப்படி இருக்கும்போது திடீரென்று அவருக்கு எப்படி உடல்நல குறைவு ஏற்பட்டது?
இதற்கு பின்னணியில் சபரிவர்மன் மரணத்திற்கு பின்னணியில் மர்மம் இருக்கு, உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தான் பாருங்க உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க, போராட்டத்தில் இறங்குறாங்க. கண்ணகாணிகளை அடிச்சு கொண்டுட்டான் சார். போலீஸ்காரன் ஏதோ பண்ணிட்டான், என் தம்பி நல்லா இருக்கா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க, பார்க்க விட மாட்டேங்காங்க, எந்த ரெஸ்பான்சிபிளும் பண்ண மாட்டேங்காங்க. ஒரு உசுறு போயிடுச்சு. அதுவும் பாருங்க அதிகாரிகளின் பாதுகாப்போடு சிறைக்குள்ள இருக்கிற ஒரு விசாரணை கைதியோட உசுறு போயிடுச்சு. கொஞ்சம் கூட படபடப்பு இல்லாம, பயம் இல்லாம, பதபதைப்பு இல்லாம அசால்ட்டா சிரிச்சுனே சொல்றாங்க. இதை நாங்க சொல்லுங்க. இங்க வந்து போலீஸ்கிட்ட கேட்டா எங்க என் தம்பியை காணீங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவனுக்கு பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. என்னுடைய தம்பி சபரிவர்மனை கடந்த 9ஆம் தேதி அன்று காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. மறுதினம் வெள்ளிக்கிழமை சபரிவர்மனை நான் சிறையில் நேரடியாக பார்த்து ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்ன அந்த சமயத்தில் கூட வெள்ளிக்கிழமை நானும் உங்க கொண்டாட்டியுமா ஜெயில போய் பார்க்க போனோம். நல்லா இருக்கேன்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பெயில் போட்டாச்சான்னு கேட்டான். போட்டாச்சு தம்பி, 3000 திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை நீ வீட்டுக்கு வந்துருவ, பயப்படாதேன்னு என்னெல்லாம் வேணும்னு கேட்டேன், எல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியா தான் இருந்தான். சனிக்கிழமை நாங்க பார்க்க போக முடியல. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு ஒரு ஏட்டு அவர் வந்து ஒரு கம்மல், என் தம்பி காலையில ஒத்த கல்லு வச்சு ஒரு கம்மல் போட்டிருந்தான், அதை கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்ப இவங்க கேட்டிருக்கேன், என் புருஷன் நல்லா இருக்கா, நல்லா இருக்காம ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த கம்மலை மட்டும் கொடுத்துட்டு போவேன், வெயில எடுத்துருமா பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்படி இப்ப காலையில போன் பண்ணி 6 மணிக்கு போன் பண்ணி அவனுக்கு உடம்புக்கு முடியல, ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க வாங்க. சரி ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரி கிளம்பி வந்துட்டு இருக்க 7:15 போல போன் அடிச்சு சொல்லாங்க, இறந்து போயிட்டான். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவர் 2 தினங்கள் கழித்து மரணம் ஏற்படக்கூடிய வகையிலான உடல்நலக் குறைவு அவருக்கு எப்படி ஏற்பட்டதுன்ற ஒரு கேள்வியை தான் பாருங்க உறவினர்கள் கேட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சிறை அதிகாரிகள் சபரிவர்மனுக்கு முதலில் நெஞ்சுவலி திடீரென்று ஏற்பட்டதாகத்தான் சொன்னாங்க. ஆனால் அவரது உடலை நேரில் பார்த்தவர்கள் சொல்கின்ற பகீர் சாட்சியங்கள் அவருடைய கை மிகவும் கருப்பாக மாறி போயிருந்தது. மேலும் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மண்டை உடைந்திருந்தது. இந்த கையை அடிச்சு அப்படியே ஒடிச்சு கரையேறி இருக்கு அந்த கை பூரா மண்டையில அடிச்சு கீழே பின்னாடி பார்ப்போம்னு அடிச்சு காமிக்காங்க, பூரா ரத்தம் ஒழுகுது. இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க சார். இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, தானா கீழே விழுந்தா எப்படி சார் இவ்வளவு அளவுக்கு அடி விழுவோம், இவ்வளவு தூரத்துக்கு அடி விழுவ அவசியமே இல்லையே. அவர் என்ன சார் அப்படி குத்தம் செஞ்சுட்டாரு? அது வந்து சார் இன்னைக்கு காலையில கூட்டு வரும்போது இறந்தோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க இறக்க கிடையாது, இவங்க இறக்க அடிச்சு 2 நாள் ஆச்சு. கருப்பா இருக்கு, நாங்களும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், தூக்கிருக்கோம். இந்த கருப்பு எங்கேயுமே வந்தது கிடையாது. இந்த பயலுக்கு அவ்வளவு கருப்பா இருக்கு. நாங்க என்ன வைக்கோம், இன்னைக்கு காலையில இறந்தாங்க, ஜெயில இருந்து வெளியே வரும்போது அப்ப கூட்டு வந்துருக்கணும். அந்த கூட்டு வரும்போது நடந்து வராரா இல்ல தீட்டு வராங்களான்னு எங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் காமிக்கணும். ஸோ திடீரென்று ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாகத்தான் சபரிவர்மன் இறந்ததாக சொல்ற பட்சத்தில் அவரது கையில் எப்படி அவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, மண்டை எப்படி உடைந்ததுன்னு கேட்கும்போது தான் அவர் கீழே விழுந்துட்டாரு. அவர் கீழே விழுந்ததால அவ்வளோ பெரிய காயம் மண்டையில் ஏற்பட்டதாக 2வது தடவை சொல்கிறாங்களாம். ஸோ நல்லா இருந்தவருக்கு திடீர்னு நெஞ்சு வலின்னாங்க. 2வது இறந்துட்டதாக சொன்னாங்க. 3வது இறந்த உடனேயே உறவினர்களுக்கு தகவல் கொடுக்காமல் அனாதை பிணம் என்று அவரை மார்ச் வரைக்கும் யார்கிட்டும் சொல்லாமல் அனுப்பிட்டாங்க. 4வது நிறைய காயங்கள் அவரது உடலில் இருப்பதாக சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது தான் சபரிவர்மன் மரணத்திற்கு பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக சொல்லி உறவினர்கள் கத்துறாங்க. அப்ப அந்த ஜெயில என்ன பிளாக்கா மாத்திருக்காங்க சொல்லுதாங்க, என்னன்னு தெரியல, அடிச்சாங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியல. நல்லா இருந்த ஆளு எப்படி சார் இறப்பாரு? 35 வயசு தான் ஆகுது, 34 வயசு தான் ஆகுது, எப்படி இறப்பாரு? அவரோட பேர் சபரிவர்மன். அப்ப லாக்அப்ல ஏதோ நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சபரிவர்மன் கைது செய்யப்பட்ட உடனேயே சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, 200 கிராம் குட்கா பொருளை விற்பனை செய்வதற்காக சபரிவர்மன் வைத்திருந்ததாக சொல்றாங்க. ஆனால் உண்மையில் அவர் விற்பனை செய்வதற்காக வச்சினில்லை, அவரது சொந்த பயன்பாட்டிற்காக சபரிவர்மன் யூஸ் பண்றதுக்காகத்தான் அந்த குட்கா பொருளை வைத்திருந்ததாகவும், ஆனால் கைது செய்யப்பட்ட உடனேயே அவர் விற்பனை செய்ததாக சொல்லி தான் அவர் சிறையில் அடைக்கிறாங்க. சபரிவர்மனை சிறையில் அடைப்பதற்கு முன்பாக உன்னை சிறையில் அடைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 25,000 ரூபாய் எங்களுக்கு தரணும், 10 பேக்கெட் சிகரெட் எங்களுக்கு வேணும்னு போலீஸ் தரப்பிலிருந்து கேட்டதாக சபரிவர்மனோட உறவினர்கள் சொல்றாங்க. மேலும் தாமரைக்குளம் போலீசார் சபரிவர்மனிடம் 25,000 ரூபாய் பணமும் 10 பாக்கெட் சிகரெட்டும் கேட்டு நிர்பந்தித்ததாக கூறியுள்ளனர். அதை தர மறுத்ததால் குட்கா வழக்கில் சிறை வைத்துள்ளதாக குடும்பத்தினர் சாடியிருக்கிறார்கள். ஸோ கேட்ட தொகை 25,000 ரூபாய் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதற்கு பிறகுதான் சபரிவர்மன் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டு 2 தினங்கள் கழித்து திடீர்னு அவர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரணம் அடைந்ததாக சொல்றாங்க. ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால
ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் நேர்மையான வழியில் எல்லாருமே டிராவல் பண்ணுறாங்க. அந்த நேர்மையை பின்பற்றி நடக்கிற காரணத்தினால ஒரே ஒரு கிராம் தடை செய்யப்பட்ட குட்கா பொருளை வைத்திருந்தாலும் கைது செய்து சிறையில் அடைத்து தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு நேர்மையான வழியில் இருக்கிறாங்க சார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்தி வைங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு குட்கா வழக்கில் இந்த சம்பவம் டிராவல் ஆகுது. 2 தினங்களுக்கு முன்பாக ஈரோடு மாவட்டம் பவானியில் ரத்னகுமார் மற்றும் அருண் என்கின்ற 2 நபர்கள் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள். எதுக்காக இந்த 2 பேரை கைது பண்ணுறாங்க? தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சப்ளை பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக கிடையாதுங்க, கிராம் கணக்கில் கிலோ கணக்கில் அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு குட்கா பொருட்களை. முதலில் இது சம்பந்தமாக ரத்னகுமார் என்பவரை தான் கைது பண்ணுறாங்க. கைது செய்து அந்த ரத்னகுமாரை விசாரிக்கிறாங்களாம். எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு பொருட்கள் குட்கா பொருட்கள் கிலோ கணக்கில் கிடைக்குது, எப்படி வாங்குறீங்க, யார்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு அந்த ரத்னகுமார் கிட்ட விசாரிக்கும் போது தான் அருண் என்கின்ற ஒரு நபரை கை காட்டுறாராம். நான் சேல்ஸ் மட்டும்தாங்க பண்ணுறேன், ஆனால் பாருங்கள் எனக்கு சப்ளை பண்ணுறதே யாருன்னா இந்த அருண் என்பவர் தான். அவர்கிட்ட இருந்தால் நான் கிலோ கணக்கில் குட்கா பொருட்கள்லாம் வாங்குறேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதைத் தொடர்ந்து தான் இந்த அருண் என்பவரை கைது பண்ணுறாங்க. அதுவும் பாருங்கள், இந்த அருண் என்பவர் கைதாகிற அந்த இடம் தான் ரொம்ப ஸ்பெஷலான இடம். ரத்னகுமார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இல்லைங்களா, எனக்கு அவர் தாங்க சப்ளை பண்ணுறான்னு சொல்லி. அதைத் தொடர்ந்து தான் அருணை கைது செய்யறதுக்கு போகிறாங்க. கைது செய்ய போகிற அந்த இடத்துல தான் பாருங்கள், அருண் கிட்டவே ஒரு 8 கிலோவுக்கு மேலே குட்காவை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. சமூகம் ரொம்ப பெரிய சப்ளையராக இருப்பார் போதுங்களே. எப்படி உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் மூட்டையாக கிலோ கணக்கில் இவ்வளவு கிடைக்குது? இருக்கட்டும், அந்த உண்மை ஒரு ஓரமாகுதுங்க. இப்போ 200 கிராம் குட்கா பொருளை வைத்திருந்த குற்றத்திற்காக சபரிவர்மன் என்பவர் கைது செய்யப்பட்டு உடனடியாக சிறையில் அடைக்கப்படுகிறார்னு சொல்லும்போது, அப்போ இந்த தருண்குமார் அருண் கிலோ கணக்கில் வச்சுருந்துருக்காங்க. இவங்க 2 பேரை ஸ்பாட்லேயே சிறையில் அடைத்திருப்பாங்களே? அதான் இல்லைங்களாம். காலையில் 2 பேரை கைது பண்ணுறாங்களாம். அன்று மாலையே பாருங்க 2 பேரையும் ஸ்டேஷன் பெயிலில் வெளியே விட்டுறாங்களாம். என்னப்பா அக்கிரம அநியாயமாகுது? 200 கிராமுக்கு கைது ரிமாண்டுன்னு சொல்லும்போது கிலோ கணக்கில் மூட்டையாக பறிமுதல் பண்ண அவங்கள எப்படி அசால்ட்டாக வெளியே விடுறாங்கன்னு கேட்குற கேள்விக்கு பின்னணியில் இருப்பது தான் பாருங்க, இந்த பகீர் பின்னணிக்குள்ள இன்னொரு பகீர் பின்னணி. கைது செய்யப்பட்ட இந்த 2வது நபரான அருண் இருக்கார் இல்லைங்களா, அவர் டிவிகே கட்சியை சேர்ந்த செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். எப்படிங்க ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது, அதனால பாருங்க நாங்கள் நேர்மையான நேர்வழியில் பயணிக்கின்ற காரணத்தினால்தான் 200 கிராம் கிடையாது, ஒரே 1 கிராம் வைத்திருந்தாலும் குற்றமேன்னு சொல்லி சபரிவர்மனை கைது செய்த உடனேயே ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதே குற்றமேன்னு சொல்கிற அந்த குற்றத்தோட வரிசையில் மூட்டையா டன்னு கணக்கில் சப்ளை பண்ணியிருந்த இந்த 2 பேரை கைது செய்த உடனே ரிமாண்ட் பண்ணாமல் எதுக்காக ஜாமீனில் வெளியே விட்டீங்கன்ட்டு நாங்கள் கேட்கலங்க, மக்கள் கேட்டுங்கிறாங்க, எதிர்கட்சிகள் கேட்டுங்கிறாங்க. அங்கேயும் ஒரு குற்றம் நடக்குது, கைது பண்ணுறீங்க. அதை விட பல 100 மடங்கு அளவு குட்கா பொருளை வைத்திருந்த இந்த 2 நபர்களை கைது செய்த உடனே ரிமாண்ட் பண்ணாமல் எதுக்காக ஜாமீனில் வெளியே விட்டீங்கன்னு கேட்டதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மை, கைது செய்யப்பட்ட அந்த 2வரில் மெயின் சப்ளையர் இருக்கார் இல்லைங்களா அருண் என்பவர், அவர் டிவிக்கு கட்சி செயற்குழு உறுப்பினர் என்கின்ற காரணத்திற்காகத்தான் வெளியே விட்டீங்களான்ட்டு மக்கள் கேட்டுங்காங்களே. கிலோ கணக்கில் சப்ளை பண்ணி அந்த 2 நபர்களை கைது செய்த உடனேயே வெளியில் அனுப்புறீங்கன்னு சொல்லும்போது, அப்போ சபரிவர்மன் கிட்ட 25,000 ரூபாய் கேட்கப்பட்டு என்கிட்ட காசு இல்லைங்கன்னு சொன்ன காரணத்திற்காகத்தான் அவரையும் பெயிலில் விழாமல் ரிமாண்ட் பண்ணிக்கலான்ட்டு கேட்குறாங்களே எதிர்கட்சிகளும் மக்களும் பாதிக்கப்பட்ட உறவினர்களும். மக்களோ எதிர்கட்சியோ உறவினர்களோ மீடியாவோ கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குது இல்லைங்களா? இந்த 2 குட்கா சம்பந்தப்பட்ட கைதில் நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது மேட்ச் ஆகுதுங்களே. சரி, மேட்ச் ஆகிறது கூட ஒரு வாரமாகட்டும். இந்த 2 பேர் கைது பண்ணாங்க இல்லைங்களா, தருண்குமார் மற்றும் அருண். சப்ளையர் அருணான இவர் இன்னைக்கு மட்டும் கிடையாது, 2022ஆம் ஆண்டிலேயே இந்த அருண் என்பவர் கைது செய்யப்படுகிறார். இன்னைக்காவது கிலோ கணக்கில், அன்னைக்கு டன்னு கணக்கில் பாருங்க தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களையே கடத்திருக்காரு. அது சம்பந்தமாக 2022ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு இந்த ஆபிச்சுவல் அஃபண்டரான அருண் என்பவர் மீது குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு. ஸோ ஆபிச்சுவல் அஃபண்டரான அருண் என்பவரை, அதுவும் பாருங்க போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும்னு உருட்டுறதும் இவங்க தான். அருண் போன்ற நபரை கட்சிக்குள்ள சேர்த்து செயற்குழு உறுப்பினர் போஸ்டிங்லாம் கொடுக்கறதும் இவங்க தான். ஸோ இவ்வளவு பெரிய தொடர் சப்ளையர் கைது செய்யப்பட்ட உடனேயே அவரை ரிமாண்ட் பண்ணாமல் அசால்ட்டா ஜாமீனில் வெளியே விடும்போது சபரிவர்மனை மட்டும் எதுக்காக உடனடியாக ரிமாண்ட் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு அவரது உறவினர்கள், மக்கள், எதிர்கட்சிகள் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லைங்களா? அவன் வியாழக்கிழமை காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி விசாரணை வந்துட்டு போன்னு சொன்னாங்க. என் தம்பி போனா மத்தியானம் போல போனை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. திரும்பி மத்தியானம் அவங்க ஒய்ஃபுக்கு போனை போட்டு தெக்குதாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரைட்ல அவங்க ஒய்ஃபுக்கு போனை போட்டு சொன்னா, அப்படி போனை வாங்கிட்டு போய் சொல்லுங்க அவங்க மாப்பிள்ளை அப்படின்னு. என் தம்பி 2வது போய் போன் வாங்குறதுக்காக வேண்டி போயிருந்தான். போனவன விடவே இல்லை, எங்களுக்கு எந்த தகவலும் தரல.
நாங்க இப்ப வந்துருவோம் வெயிட் பண்ணி பார்த்தோம் வரல. ஒரு 7 மணி போல என் தம்பி 2 போலீஸ் மஃப்டில அவனை கூட்டிட்டு வந்தாங்க சாப்பிடறதுக்கு வீட்ல. நான் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு நாங்க இவனை ஆசாரிபுரத்துக்கு கூட்டிட்டு போய் ஜெயில போட போறோம். நீங்க வக்கீல வச்சு பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நானும் உடனே வக்கீலுக்கு தகவல் சொல்லி சார் எல்லாருமா சேர்ந்து அவனை பார்க்க போனாங்க. அவன் நேரா போய் ஆசாரிபுரத்துல வந்து செக் பண்ணியிருந்தப்போ வக்கீல் சார் வந்து சொன்னாங்க ஆசாரிபுரத்துல இருக்காங்க நான் பாத்துருந்தேன். மாஜிஸ்ட்ரேட்டை கூட்டிட்டு போனப்போ சொன்னா அப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. திரும்பி அங்க ஜெயிலுக்கு கொண்டு போட்டாச்சு. நீங்க பெயில் போட்டு எடுத்து பாத்துக்கங்க. சோ மற்றவர்களுக்கு ஒரு நியதி, ஆளுங்கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு நியதி என்பதைத்தான் பாருங்க இந்த 2 கைதும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியப்படுத்துகிறது. கேட்டாக்க நாங்க தூய சக்திபா அப்படின்றாங்க. தூய சக்தியே இருக்கட்டும், தப்பு கிடையாது. தூய சக்தியெல்லாம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். சபரிவர்மனோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால்தான் தெரியும் இந்த மரணத்திற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பது. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை வரவில்லை. நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியே வந்திருக்கலாம். பிரேத பரிசோதனை அறிக்கை முழுமையாக வெளியே வந்தால்தான் இந்த மரணத்திற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்கின்ற உண்மை எல்லாருக்குமே தெரிய வரும். தெரிகிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு போட்டோம். பின்னாடியே இப்போ முதல்வர் அவர்கள் ராஜினாமா பண்ணணும். யாருங்க? நாங்க சொல்லலங்க, ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு. உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு காவல்துறையின் மூலமாக ஒரு உசுறு பறி போகுதுன்னு சொல்லும் போது அந்த உசுருக்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு குறைந்தபட்ச அறத்தோடு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராஜ்மோகன் அவர்கள் தான் சொன்னார். இன்றைக்கும் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு. ஸோ அன்றைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராஜ்மோகன் சார் தான் சார் சொல்றாரு. தயவு செய்து தார்மீக அடிப்படையில் கொஞ்சமாவது அறம் மிச்சம் இருந்தா இந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க. கொஞ்சோண்டு மனசாட்சியை வச்சுன்னு யாராவது மிச்சம் மீதி ஊருக்குள்ள இருக்கீங்களா? அப்படி ஊருக்குள்ள யாராவது மிச்சம் இது மனசாட்சியை வச்சுன்னு இருந்தாங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பெரியார் இதைத்தான் கற்றுக் கொடுத்தாரா? இது வரலாற்றில் இருண்ட பக்கம், இருண்ட காலம். உடனடியாக பாருங்க, இதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு முதல்வர் தான் ராஜினாமா செய்ய வேண்டும். முக்கியமா பாருங்க, முதல்வர் வாயை திறந்து பேச வேண்டும், பொறுப்பு ஏற்க வேண்டும். ராஜ்மோகன் சார் கேட்கிறாருங்க, நாங்களா கேட்டோம்? இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. உசுர பார்க்காம அடிச்சு கொண்டுட்டீங்களேங்க. இப்ப அந்த உசுர பறி கொடுத்த அந்த குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவா? சாரி சொல்லிட்டா போதுமா? சாரி வேண்டாம், நீதிதான் வேண்டும். இந்த திராவிட மாடல் என்கின்ற அரசு சாரிமா மாடல் அரசாக மாறிவிட்டது. சாரி எங்களுக்கு வேண்டாம், நீதி தான் வேண்டும்னு நாங்க கேட்கலங்க, சார் தான் கேட்டாரு. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. அதை மட்டுமா கேட்டாரு? சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஸ்கேஜேபி கட்சியோட கைப்பாவையாக இருக்கிற அந்த சிபிஐக்கு பின்னாடி இந்த வழக்கை மாற்றி ஏன் சார் ஒழிஞ்சுக்கிறீங்க? நாங்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியோட தலைமையில் நேர்மையான ஒரு குழு அமைத்து இந்த அஜித்குமார் மரண வழக்கை விசாரிப்பதற்காக நாங்கள் கேட்டிருக்கோம். நீங்கள் ஏன் சிபிஐக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டார். ஞாபகம் இருக்குங்களா? அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். அது போன வாரம் இதே பாருங்க, சாருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே கரூர் வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு போய் நின்னாங்க. அன்றைக்கு முதல்வரை பார்த்து கேட்டாங்க, நீங்க ஏன் சிபிஐ பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்கன்ட்டு. சொன்ன கையோடு இவங்களும் பாருங்க சிபிஐ பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கினாங்க. அது மட்டும் கிடையாது, சிபிஐ பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு காரணமே வருஷ கணக்கில் இந்த வழக்கை இழுக்கிறதுக்காகத்தானே. நாங்களா கேட்டோம்? மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்க. சிபிஐ கொடுத்ததே காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. சிபிஐ கொடுத்ததே காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதே ரத்தம் வர்சஸ் தக்காளி சட்னி வரிசையில் அன்றைக்கு இதை போன்ற ஒரு சம்பவத்திற்கு முதல்வர் தான் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அவர் தான் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னா, அப்போ இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு முதல்வர் தான் தார்மீக அடிப்படையோடு குறைந்தபட்ச அறத்தோடு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யணும்னு
கேட்பாங்க இல்லைங்களா இன்னைக்கு எதிர்கட்சிகள். உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்கள். மாற்றம் வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தால் கூட, நான் இதை போன்ற சம்பவத்தை சின்ன சின்ன சொல்லுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அங்கொன்றும் இங்கொன்றுமாக எந்த ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாலும் அதை மொத்தமாக சேர்த்து ஸ்கிரிப்ட்ல எழுதி எடுத்துன்னு வந்து தமிழ்நாடு முழுக்க இதை போன்ற குற்றங்களால் தான் நிரப்பப்பட்டு இருக்குன்ற ஒரு ரேஞ்சில் திட்டம் போட்டே வாண்டடா பர்பஸா பிரச்சாரம் பண்ணிக்க இல்லைங்களா? உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னு சொன்னா மாற்றத்துக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இவங்கள மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுங்களா, இதற்கு முந்தைய ஆட்சியில் நடக்கும்போது இதை போன்ற சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னா ஆட்சியாளர்கள் காரணம். இப்ப பாருங்க, இதை போன்ற சம்பவங்கள் நடந்தா இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுப்பா, நாங்க பேகுனாவு சாப் அப்பாவிங்கப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அதிகாரிகள்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கை காட்டுறதான் பாருங்க இவங்க கொண்டு வந்த புதிய மாற்றம். எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் ஒரே ஒருத்தர் கூட பாருங்க, எம்எல்ஏல இருந்து மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும் யாருமே வாயை திறந்து பொறுப்பு ஏற்றுக்கொண்டு எந்த விஷயத்துக்குமே பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க ஆட்சி அமைத்த பிறகும் கூட எவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்தாலும் யாருமே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாம் பழியும் தூக்கி அதிகாரிகள் மேலே போட்டு நடக்கிற சம்பவத்துக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ இவங்க வாழ்ந்துங்கிற மாதிரி அதிகாரிகள் ஓட்டு ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு மக்கள் போட்டாங்களா இல்லை அதிகாரிகளுக்கு ஓட்டு போட்டாங்களா? அதிகாரிகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குங்க? ஆட்சியாளர்கள்கிட்ட இருக்கு. அப்போ ஆட்சியாளர்கள் ஒழுங்கா இருந்தா அதிகாரிகள் ஒழுங்கா இருப்பாங்க. அதிகாரிகள் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லும்போது ஆட்சியாளர்கள் ஒழுங்கு இல்லை என்பதுதானே உண்மை. ஸோ நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தாம போன காரணத்தினால்தான் அதிகாரிகள் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. இதுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இதற்கு முந்தைய முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே மாதிரி ஒரு சம்பவம் ராஜினாமா பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன் ப்ரோ, மறுபடியும் சொல்றேன் பாஸ், நாங்க கேட்கல பாஸ், ராஜ்மோகன் அவர்கள் கேட்டாரு, அவர் கேட்டதை அப்படியே எடுத்து போடுறோம். தயவு செய்து தார்மீக அடிப்படையில் கொஞ்சமாவது ஆரம்பிச்சம் இருந்தா இந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க. சோ ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் குறைந்தபட்ச அறத்தோடு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு எப்ப ராஜினாமா பண்ண போறீங்க? எது ராஜினாமா பண்ணுவாங்களா? எங்க என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் ஒரு சம்பவமா? அழகு சிஎம் சார் அவர் பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. நேத்துங்க ஒரு உசுறு பறி போய் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் ரோட்ல வந்து போராடுறாங்க. அந்த மரணத்திற்கு பின்னணியில் இருக்கிற மர்மத்தை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதே சமயத்தில் தான் நேற்றைய தினம் அழகு சிஎம் அவரை மாதிரி ஒரு அழகன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும் சார். பெரம்பூர் எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற இடத்துல தான் பாருங்க இந்த புகழ்லாம் சூட்டுறாங்க. ஸோ அழகான சிஎம் இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தா அவர் ஏன்பா பொறுப்பு ஏற்றுக்கணும்? அவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. நடக்கிற சம்பவங்கள் ஒரு ஓரமாக நடந்துட்டு போட்டோம், அதுக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் அழகு சிஎம் அழகாகவே இருந்துட்டு போட்டோம். அவ்வளோ அழகா இருக்காரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதல்வர் ஃபோன் போட்டு சாரிமான்னு ஆறுதல் சொல்லி நாங்கள் இருக்கிறோன்னு தைரியம் கொடுத்தவங்க வில்லன்கள். ஹலோ எல்லாரும் வில்லன்கள். ஆனா பாருங்க நடக்கிற சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்னு ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு போற இவங்க எல்லாம் சூப்பர் ஹீரோ. அதுவும் பாருங்க அழகு ஹீரோ. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. PS வீரப்பா அவர்கள் ஒரு படத்துல ஒரு டைலாக் சொன்னாங்களா, இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நடக்கிற சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம அழகான சிஎம்ஐ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தரம் பதிவு. மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.